கடன் தொல்லை தாங்காம தான் அவர் வெளியில இருக்காருன்னு சொல்லி வச்சிருக்கேன். மீனா என்னடனே இப்பவே இந்த நிமிஷமே நான் அவரை பார்த்தாகணும்னு சொல்றா. இப்ப சந்தோஷம் இல்லாம நான் அங்க போய் அவகிட்ட என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? என்ன பாரு, இதை விட பெரிய பெரிய விஷயத்தை எல்லாம் சமாளிச்சுட்டு வந்தாச்சு. இது சமாளிக்க முடியாதா? 2 நாள் மீனாவை பொறுத்துக்க சொல்லு, அதுக்கப்புறமா சந்தோஷம் அவகிட்ட காட்டலாம். தைரியமா வா, மீனா கிட்ட நான் பேசுறேன். புருஷன் என்ன கடையில விக்கிற பொருளா கேட்டவன வாங்கிட்டு வர்றதுக்கு? வா மைதிலி, வாடி. பாவம் மாமா பார்வதி அக்கா, அவங்க தங்கம் மாதிரி. வீணா அவங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். இன்னைக்கு எப்படி அவங்க சிவா சாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. நாம அவரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம கூடயே தங்க வச்சுக்கணும். மீனா, இது அவங்களோட குடும்ப பிரச்சனை. அதில் உள்ள நுழையிறதுக்கு நமக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதை நம்ம தாண்டணும்னு நினைச்சா அது அநாகரிகம். என்ன மாமா புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நம்மளால அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது தப்பு இல்லையா? பார்வதி அக்கா நம்மளையும் வீட்டு விட்டு அனுப்ப மாட்டாங்க. அவங்களும் ஹஸ்பண்டோட சேர்ந்து இருக்க மாட்டாங்கன்னா எப்படி? நாம தான் பேசி சரி பண்ணணும். வண்டி நிறுத்துங்க ஒரு நிமிஷம். என்னாச்சு? எதுக்கு மீனா இப்போ ஆட்டோ நிறுத்த சொன்ன? அங்க பாருங்க மாமா. என்ன? யாரு? மாமா, பார்வதி அக்காவோட ஹஸ்பண்ட் சிவா சார் நிக்கிறாரு பாருங்களேன். அவர் எதுக்கு மீனா டிஸ்டர்ப் பண்ணிட்டு? அவர் வேற ஏதோ வேலையா வந்திருப்பாரு. வா மீனா, நம்ம போலாம். இல்ல மாமா, நீங்களும் வாங்க, நம்ம அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். உனக்கு எதுக்கு மீனா இந்த வேண்டாத வேலை? பார்வதி தான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்கல்ல. என்ன மாமா நீங்க? கோயிலுக்கு போயிட்டு வர வழியில அவரை நம்ம சந்திக்கிறோம்னா அது நல்ல விஷயம் தானே? நீங்க வேணா இங்க இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். மீனா. ஓகே. ஹலோ சார். ஹலோ. என்ன சார் இங்க நிக்கிறீங்க? இல்ல, கார்ல கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் சர்வீஸ் விட்டுருக்கேன். ஓ அப்படியா? சரி வாங்க சார், என் கூட ஆட்டோல போலாம். ஹலோ, நீங்க யார் என்னன்னு தெரியாது, என்ன எங்க ஆட்டோல கூப்பிடுறீங்க? ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான், வாங்க எங்க கூட போலாம். வாங்க சார் ப்ளீஸ் வாங்க. ஓகே. ஹலோ, காரை ரெடி பண்ணி வைங்க, வரேன். ஓகே சார். இவர் என்னோட ஹஸ்பண்ட் சிவா. ஹலோ. ஹலோ சார். உட்காருங்க சார். அது எங்க? உங்க வீட்டுக்கு தான் சார், வந்து உட்காருங்க. இல்ல நீங்க வாங்க. உட்காருங்க சார். என்ன பாரு, வாசல் வரைக்கும் தைரியமா வந்துட்ட, வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன தயக்கம்? நான் என் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி மீனா காத்துட்டு இருப்பா மைதிலி. இப்ப நான் அவர் இல்லாம போனா அவ அப்செட் ஆயிட மாட்டா. நான் எப்படி சமாளிக்கிறது? வெளியூர் போயிருக்காரு, உண்மைதானே சொல்ல போறோம். இதுல என்ன உனக்கு தயக்கம்? ஒருவேளை மீனா நம்பலன்னா
சாட்சிக்கு நான் தான் கூட இருக்கல்ல. பேசாம வா பாரு. வாடி. மீனா எங்க? மாப்பிள்ளையோட கோயிலுக்கு போயிருக்கா. போன காரியம் என்னமாச்சு? அப்பா, அந்த பையன் சந்தோஷ் ஊர்ல இல்லையா, வெளியூர் போயிருக்கானா. எப்போ வருவான் என்னன்னு எதுவுமே தெரியாதுங்கறாங்க. இப்ப என்னமா செய்யறது? நீ பாட்டுக்கு மீனா கிட்ட வார்த்தை விட்டுட்ட. அவ கோவில்ல இருந்து வந்து சிவா எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? அவர் ஊருக்கு போயிருக்கிறதா சொல்லிட வேண்டியதுதான்ப்பா. நானே மீனா கிட்ட வந்து நேர்லயே சொல்றேன்னு மைத்திரி வந்திருக்கா. சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் உள்ள போய் பேசிட்டு கூப்பிடுறேன். இல்ல, எங்க கூப்பிடுறீங்க? நீங்க வர வேண்டிய இடம் இதானே? என்னக்கா, சிவா சாரை கூட்டிட்டு வரலையா? உங்களால கூட்டிட்டு வந்திருக்க முடியாதே. ஏன்னா உங்க ஹஸ்பண்ட் நான்ல கூட்டிட்டு வந்திருக்கேன். உள்ள வாங்க. சாரி மிஸ்டர் சந்தோஷ், உங்களோட அனுமதி இல்லாம உங்களை இந்த விஷயத்துல கமிட் பண்ணதுக்கு. ஆட்டோல நம்ம கூட வந்தாங்களே மீனா, அதாவது உங்க வைஃப். அவங்க என் வைஃப் இல்ல. இங்க நிக்கிறாங்களே பார்வதி, இவங்க தான் என் வைஃப். மத்ததெல்லாம் நான் சொல்ற சந்தோஷ். மீனாவோட உண்மையான ஹஸ்பண்ட் பேரும் சிவா தான். உருவத்துல அவரும் இவர் மாதிரிதான் இருப்பார். இவருக்கு பிடிக்காத சில விரோதிகள் இவரை நினைச்சு மீனாவோட ஹஸ்பண்ட கொன்னுட்டா. ஆனா மீனாவுக்கு இந்த விஷயம் அவ மெமரியில பதியல. அது ஒரு வகையான மனவியாதி. அந்த நேரம் பார்த்து பூஞ்சோலிக்கு போன சிவா சார மீனா தன்னோட ஆத்துக்காரனே நினைச்சுண்டா. அதுக்கு உறவுக்காரவாளும் உடந்தையாவே இருந்துட்டா. அதே மீனாவை இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக அழைச்சிட்டு வந்திருக்கா. உருவ அமைப்புல அந்த சிவா மாதிரி இவரும் இருந்ததால இவர் மீனாவுக்கு ஆத்துக்காரா நடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சம்மதிச்சிருக்கார். இந்த சூழ்நிலையில தான் பார்வதி கிட்ட மீனா உங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்க இவளும் ஃபாரின் போயிருக்கிறதா போய் சொல்லிட்டா. அந்த நேரம் பார்த்துதான் உங்களோட ஆல்பத்தை
எதேச்சியா வரன் பார்க்கறதுக்காக பார்வதிட்ட கொடுத்தேன். வேற வழி இல்லாம அந்த ஆல்பத்தை காட்டி அதுல இருக்கிற ஒன்ன பார்வதி தன் ஹஸ்பண்ட்னு பொய் சொல்லிட்டா. பார்வதி இப்ப 2 மாசமா கர்ப்பமா இருக்கா. ஆத்துக்கார 4 மாசமா வெளியூர்ல இருக்கச்ச இவ எப்படி கர்ப்பமா இருக்கான்னு மீனாக்கு சந்தேகம் வந்துடுது. அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக அவ ஹஸ்பண்ட் ஃபாரின் போல இங்கதான் இருக்கார், ஆனா கடன் பிரச்சனையால வெளியில தங்கின்னு இருக்காருன்னு பாரு இன்னொரு பொய் சொல்லிட்டா. இப்ப அத உண்மையாக்கணும். என்ன சந்தோஷ் யோசிக்கிற? நோக்கு பாருக்கு ஹஸ்பண்டா நடிக்கிறதுல விருப்பம் இல்லையா? சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதான் இப்போ மீனா என்ன ரோட்ல பார்த்து சிவா நினச்சி என் கூட பேசி இங்கே கூட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். யூ எக்ஸாக்ட்லி ரைட் சார். உங்கள் கதையை கேட்கும்போது ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இதில் நான் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? மீனா நினைச்சுட்டு இருக்க மாதிரி பாரு ஒத்துன்னு இருக்க மாதிரி பாருக்கு ஹஸ்பண்டா உன்னால நடிக்க முடியுமா? மைதிலி, இது சரியா வருமா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, இவ்வளவு நாள் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இப்பதான் வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்லியிருக்கேன். இந்த நேரத்துல இவங்களுக்கு ஹஸ்பண்டா நடிச்சு அது வெளியில யாருக்காவது தெரிஞ்சு இதனால என் ஃபியூச்சர் பாதிக்கப்படலாம் இல்லையா? அதான் கேட்டேன். இங்க பாருங்க சார், மீனாவை பொறுத்த வரைக்கும் தான் நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரோ நான் யாரோ இந்த ரகசியம் கண்டிப்பா வெளியே தெரியாது. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல மீனாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அது அவ உயிருக்கே கூட ஆபத்தா முடியல. கொஞ்ச நாளைக்கு தான் சார். ப்ளீஸ் எங்களுக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்க. சந்தோஷ், உனக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஒரு நல்லதுக்காக இந்த ஹெல்ப் பண்ற, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. ஓகே, நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இவங்களுக்கு ஹஸ்பண்டா நடிக்க சம்மதிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாள் நடிக்க தேவையில்ல, கூடி சீக்கிரமே மீனாவை குணப்படுத்திடுவேன். அது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். எனிவேஸ், தேங்க்ஸ் so much சந்தோஷ். கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். பட் ஒன் திங், இந்த நிமிஷத்துல இருந்து என் பேர் சந்தோஷ் இல்ல, ஐ எம் சிவா. தேங்க்ஸ் once again. மீனா, இந்த 2 சாரியில எது கட்டிட்டு போறேன்னு பாரு. இதை கட்டிக்கிறேன்க்கா. நல்லா இருக்கு மீனா, ஆனா கிரே அண்ட் பிளாக் மிக்ஸ்டா இருக்கே. அதை விட இது நல்லா இருக்கும்ல உனக்கு? சரிக்கா, இதையே கட்டிக்கிறேன். உங்க செலெக்ஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும். சரி, ரெடியாகு. அக்கா, என்ன மீனா? நான் கிளம்புறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க ரெடி ஆகலையா? இல்ல மீனா, என்னால வர முடியாது. நீ போயிட்டு வா. என்னக்கா இது, நீங்க வராம எப்படி? நாளைக்கு வினோத்க்கு மிட்டம் டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. இன்னும் அவனுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. அவன் கூட உட்காந்துட்டா அதுக்கே டைம் சரியா இருக்கும். அதான் நீ போயிட்டு வா மீனா. நீங்க சொல்ற ரீசன் எனக்கு சரியா படல. நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிட்டு அவாய்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா. சாரிக்கா, நீங்க வரலன்னா நானும் போல. ஐயோ மீனா, சொன்ன கேளுமா. நீ உன் மாமாவை கூட்டிட்டு போயிட்டு வா. அவர் வந்ததோ நான் நேர்ல போய் வீட்டுல பாக்குறேன். சாரிக்கா. மீனா வேண்டாம்.
சரி, நானும் வரேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன மாமா, போலாமா? மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே